திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நிறைவு பகுதி. திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வார்த்தைகளை கூறிவிட்டு உடையவர் மற்றும் சிஷ்யர்களை வணங்கினாள். சாமி, எனக்கு விடை கொடுங்கள் என்று தயிர் பானைகளை தலையில் சுமக்க கையில் எடுத்தாள். பெண்ணே, இதுவரை நீ கூறியதையெல்லாம் மகிழ்ச்சியுடன் கேட்டேன். இவ்வளவு ஞானத்துடன் பேசும் நீ ஏன் ஊரை விட்டு போக வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாய் என்றார் உடையவர். சாமி, நான் ஒன்றும் அறியாத பேதை பெண். உங்களைப் போல எனக்கு பக்தி அறிவு இல்லை. நான் இந்த பூமியில் இருப்பதே பாரம். திருக்கோளூரில் இருந்தால் என்ன, வேறு இடத்தில் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்றாள். பெண்ணே, 81 கதைகளிலும் அந்த 81 பேருக்கு இருந்த ஞானமும் பக்தியும் உன்னிடமும் இருக்கிறது. நீ கூறிய வார்த்தைகள் சூத்திரம் போன்றவை, வைணவத்தின் முத்துக்கள், ரகசியங்கள். நீ திருக்கோளூருக்கு திரும்ப வேண்டும் என்றார் உடையவர். சாமி, திருக்கோளூர் அழகிய ஊர்தான். நீர்நிலைகள், சோலைகள், பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்திருக்கும். இங்கே விவசாயிகள் வயல்களில் மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை, காய்ந்த இலைகள் எல்லாம் மக்கிய பிறகு உரமாக உபயோகிப்பார்கள். ஆனால் அவர்கள் முயல் புழுக்கையை உபயோகிக்க மாட்டார்கள். முயல் புழுக்கையால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. முயல் புழுக்கை வயலிலே கிடந்தால் என்ன, வரப்பிலே கிடந்தால் என்ன? நான் ஒன்றுக்கும் உதவாத முயல் புழுக்கை போன்றவள். எங்கு இருந்தால் என்ன? ஆனால் தங்களை போன்றவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் ஊர் பெருமை அடைந்து வைத்தமானதிக்கும் மதுரகவிக்கும் உற்சவங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்றாள். குழந்தாய், உன்னிடம் இவ்வளவு ஞானம் இருக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மதுரகவி பிறந்த ஊரின் மகிமை இது. எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் தன்னடக்கத்துடன் இருக்கும் சிறந்த வைணவ குணம் உன்னிடம் மிகுந்து இருக்கிறது. உன் பேச்சு ஒவ்வொன்றிலும் அது வெளிப்படுகிறது. நீசனே, நிறைவொன்றுமில்லேன் என்று நம்மாழ்வார் தன்னைத்தானே தாழ்த்தி கூறும் வைணவத்திற்கு மிக முக்கியமான பண்பான பரஸ்பர நீச்ச பாவம் உன்னிடம் இருக்கிறது. உங்களை போன்றவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் என்று நீ கூறினாய். நீ ஊரை விட்டு போக நினைத்தாலும் திருக்கோளூர் உன்னை விடாது. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது, அதை கூறுகிறேன் என்று உடையவர் தொடர்ந்தார். அனந்தாழ்வான் ஒரு சமயம் குலாந்தகன் என்ற கிராமத்திற்கு சென்றார். அங்கே ஒரு வைணவ விவசாயியை சந்தித்தார். உம்முடைய ஊர் எது என்று விசாரித்தார். அதற்கு அந்த விவசாயி, திருக்கோளூர் என்னுடைய ஊர் என்றார். திருக்கோளூரை விட்டு இங்கு ஏன் வந்தீர் என்று கேட்க, அதற்கு அந்த விவசாயி, பிழைப்பு தேடி இங்கே வந்தேன் என்று பதில் கூறினார். அதற்கு அனந்தாழ்வான் மிகவும் வருத்தப்பட்டு, என்ன காரியம் செய்தீர்? திருக்கோளூரை விட்டு வெளியேற உமக்கு எப்படி மனம் வந்தது? அங்கே ஒரு கழுதையை மேய்த்தாவது நீர் பிழைப்பு நடத்தக்கூடாதா என்று கூறினார். உன் போன்ற வைணவர்கள் ஊரை விட்டு புறப்பட்டு வர ஆரம்பித்தால் வைணவம் எப்படி தழைக்கும்? ஊர் பெருமாளையும் ஆழ்வாரையும் யார் பார்த்து கொள்வார்கள்? பெண்ணே, செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர் என்கிறார் ஆழ்வார். குடும்பத்தில் ஒருவருக்கு உடுத்தும் துணி மட்டுமே இருந்தாலும் அதை 7ஆக கிழித்து உடுத்தி கிடைக்கும் கிழங்குகளை உண்டு மிகவும் சிரமப்பட்டாவது திருக்கோளூரில் இருக்க வேண்டும். நம்மாழ்வார் திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்று கூறுகிறார். நம்மாழ்வார் தாயாக தன் மகள் திருக்கோளூருக்கு சென்று அங்கே பெருமாளை காண்பாள். சுற்றி உள்ள பூஞ்சோலை, நீர்நிலைகள் எல்லாம் கண்குளிர பார்த்து பேரானந்தம் அடைந்து பெருமானின் அழகில் தன்னையே மறப்பாள். ஆழ்வார் கூறிய இப்படிப்பட்ட ஊரை தரிசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்களை வழிநடத்தி ஊருக்குள் அழைத்து செல்ல வேண்டும். செல்வாயா பெண்ணே என்றார் உடையவர். அப்போது ஒரு சீடர், பெண்ணே, உன்னிடம் எங்களை வழிநடத்தி ஊருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டவர் யார் தெரியுமா என்றார். சின்ன பெண், சாமி,
அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்கள் என்று ஆழ்வார் கூறுவது போல் அடிமையின் எல்லையிலே நிற்பவர்களுக்கு நான் அடிமைப்பட்டவள். நீங்கள் எல்லோரும் மிகச்சிறந்த வைணவர்கள் என்பதை அறிந்தேன் என்றாள். அப்போது அந்த சிஷ்யர், பெண்ணே, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுகநம்பியை போலே என்று கூறினாயல்லவா? இதோ தலையில் கூடையுடன் இருப்பவர்தான் வடுகநம்பி என்றார். இவரா வடுகநம்பி? இவரா பால் பொங்கும் என்று உடையவருக்கு பொங்கும் பரிவுடன் தொண்டு செய்தவர் என்று அவள் விழிகளில் விழி நீருடன் அவரை வணங்கினாள். பிள்ளாய், அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டான் போலே என்றாயல்லவா? இதோ இங்கே நிற்கும் இவர்தான் மாருதி ஆண்டான், உடையவருக்கு நல்ல செய்தியை கூறியவர். ஆஹா, இவரா மாருதி ஆண்டான் என்று அந்த சின்ன பெண் அவரை வணங்கினாள். இங்கே என் பக்கம் இருக்கும் இவர்தான் அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே என்று அந்தாதி அருளிய அமுதனார். இவரா அமுதம் போன்ற அந்தாதி எழுதிய அமுதனார் என்று அவரை வணங்கினாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, வாயிற் கையிட்டேனோ எம்பாரை போலே என்றாய். இதோ என் பக்கத்தில் இருக்கும் இவர்தான் எம்பார் என்றார். உடையவர் வடிவழகை பாடிய எம்பார் இவரோ என்று அந்த பெண் எம்பாரை வணங்கினாள். சாமி, அப்படி என்றால் அதே வடிவழகுடன் இங்கே திரிதண்டத்துடன் பிரகாசமாக இருக்கும் இவர்தான் என்று உடையவரை பார்த்தாள். உடையவர் அந்த பெண்ணை தன் கண்களாலேயே கிருபை செய்தார். அந்த சிஷ்யர், பிள்ளாய், அந்த வடிவழகை பெற்றவர் அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே என்று நீ கூறிய எங்கள் உடையவர் இவரை திருவரங்கன் உடையவர் என்று அழைப்பார். ஆண்டாள் அண்ணன் என்று அழைப்பாள். திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானார் என்பார். எங்கள் எதிராசன் என்போம் என்றார். அந்த பெண் அப்படியே உடையவரின் திருப்பாதங்களில் விழுந்தாள். சற்று நேரம் பொறுத்து எழுந்தவள் விழிகளில் ஆனந்த விழிநீர் நிறைந்து இருக்க, பற்பமென திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண் அழகும் காரி சுதன் கழல் சூடிய முடியும் கணநற்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று தழுதழுக்க இனிய குரலில் பாடினாள். சாமி, இந்த ஒன்றுமறியாத பெண்ணிடமா இவ்வளவு நேரம் எதிராஜனான உடையவர் உரையாடினார்? நான் என்ன பாக்கியம் செய்தேன்? என்னை உங்களின் சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள். குழந்தாய், உன்னை என் சிஷ்யர்களில் ஒருத்தியாக பெற்றது அந்த வைத்தமாநிதி பெருமாள் கொடுத்த நிதி. உன்னால் எனக்கு பெருமை என்றார் உடையவர். அந்த பெண் மீண்டும் உடையவர் திருப்பாதங்களில் விழுந்தாள். எல்லோரையும் அறிமுகம் செய்து வைத்த அந்த சீடரை பார்த்து, எனக்கு உடையவரையும் மற்றவர்களையும் அறிமுகம் செய்து வைத்தவர் தாங்கள். ஆனால் தாங்கள் யார் என்று இன்னும் கூறவில்லையே சாமி என்றாள். ராமானுஜர், பெண்ணே, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே என்று கூறிய கூறத்தாழ்வான் இவரே. இவர் எப்போது தம் பெருமையை பற்றி பேசியுள்ளார்? ஸ்ரீபாஷ்யம் எழுதியது இவருடைய பேருதவியால் தான் என்றார். நம் கூறத்தாழ்வான் என்று அமுதனார் கூறிய ஆழ்வான் இவரோ என்று அவரை வணங்கினாள். பெண்ணே, உங்கள் ஊருக்கு எங்களை வழிநடத்தி செல் என்றார் உடையவர். அந்த பெண், சாமி, உங்களையும் உங்கள் சீடர்களையும் பின்தொடர்ந்து கடைசியில் வருவதுதான் முறை என்று கூறி அவர்கள் பின் சென்றாள். திருக்கோளூர் ஆலயத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு மரத்தடையில் சமாஸ்ரயனம் செய்து வைத்தார் உடையவர். பிறகு கோஷ்டியாக எல்லோரும் சென்று பெருமாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் சேவித்தார்கள். அப்போது, பெண்ணே, எனக்கு ஒரு ஆசை என்றார் உடையவர். அந்த பெண், சாமி, நீங்கள் என்னுடைய ஆச்சாரியன், உங்கள் ஆசை எனக்கு கட்டளை என்றாள். உடையவர், அடியேனும் என் சீடர்களும் இன்று உன் இல்லத்தில் அமுது உட்கொள்ளலாம் என்று இருக்கிறோம் என்றார். அந்த பெண் பூரிப்பில் பேச முடியாமல் தவித்தாள். என்ன, நீங்களா என்றாள் அந்த சின்ன பெண். ஆம், அடியேன்தான் ஆளவந்தாரின் மானசீக சிஷ்யன்.
பெரிய நம்பிகளின் நேரடி சிஷ்யன், கேட்கிறேன் என்றார். கொங்கில் பிராட்டி கதை கூறிய போது நீ ஆசைப்பட்டாய் அல்லவா என்றார். என்ன பாக்கியம் செய்தேனோ, எங்கள் ஊர் பெருமாளும் மதுரகவி ஆழ்வாரும் உங்களை எனக்கு காட்டிக் கொடுத்து அருளியிருக்கிறார்கள் என்று பரபரப்பானாள் அந்த சின்ன பெண். அவர்கள் அந்த பெண் குடிசைக்கு சென்றபோது கூரையில் ஓட்டைகளில் பளிச்சென்று சூரிய ஒளி ராமானுஜர் மீது படர்ந்தது. அந்த பெண் மிக அருமையான உணவை தயாரித்தாள். உடையவர் உணவை பெருமாளுக்கு கண்டருளச் செய்து பிறகு அதை பிரசாதமாக அவரும் அவரின் சீடர்களும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லோரும் உணவு அருந்திய பின் அந்த பெண் போனகம் செய்த இடம் தருவரையில் புனிதம் அன்றே என்று மிச்சமிருப்பதையும் ராமானுஜரின் திருவடி தீர்த்தத்தையும் பிரசாதமாக எடுத்துக்கொண்டாள். திருக்கோளூர் பெண் பிள்ளாய், நீ கூறிய வார்த்தைகளை நாடறிய செய்து கொண்டு பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் தொண்டு புரிந்து கொண்டு இங்கேயே இருக்க வேண்டும் என்றார் உடையவர். சாமி, அப்படியே செய்கிறேன். பெருமாளும் ஆழ்வாரும் உடையவரான தாங்களும் என்னுடன் இருக்க எனக்கு கவலை இல்லை என்று கூறிய அந்த பெண் உடையவரின் திருவடியை பணிந்து மீண்டும் மனமாற வணங்கினாள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இனிதே நிறைவடைந்தது.